ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காருண்யா vlogs. இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெஜிடேரியன்ஸ்க்காகவே ஹனி கார்லிக் காலிஃப்ளவர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. காலிஃப்ளவர் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கொதிக்கிற தண்ணியில் காலிஃப்ளவரை ஆட் பண்ணிடலாம். காலிஃப்ளவரில் புழுலாம் இருந்தால் வந்துடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் காலிஃப்ளவர் இந்த சுடு தண்ணியிலே இருக்கட்டும். அப்புறமா நம்ம தண்ணியை ட்ரைன் பண்ணிவிட்டு காலிஃப்ளவரை எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 1 கப் மைதா, 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் பெப்பர், தேவையான அளவு உப்பு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரில் காலிஃப்ளவரை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா மேக்னேட் பண்ணிக்கலாம். பேட்டர் ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா காலிஃப்ளவர் மேலே ஒழுங்காக கோட் ஆகாது. நல்லா மேக்னேட் பண்ணிக்கோங்க. இப்போது எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 10 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 2 வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் பெப்பர், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது 2 டீஸ்பூன் சோயா சாஸ், 3 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1/4 கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது சாஸ் கொஞ்சம் திக்காகிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றிக்கலாம். அப்போது சாஸ் கொஞ்சம் திக்காகும். இப்போ ஒரு கொதி வந்ததும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது மேலே கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன். நம்மளோட ஹனி கார்லிக் காலிஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டிங் ரெடி பண்ணிக்கலாம். மேலே கார்னிஷிங்க்கு கொஞ்சமாக ஒயிட் கலர் எள்ளு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன். ஹனி கார்லிக் காலிஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்குது. இது நான் வெஜிடேரியன்ஸ்க்காகவே ரெடி பண்ணியிருக்கேன். நான் வெஜிடேரியன்ஸ்க்கு ஹனி சிக்கன் வீடியோ போட்டிருந்தேன். இது வெஜிடேரியன்ஸ்க்காகவே ரெடி பண்ணியிருக்கேன் காலிஃப்ளவரில். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.